கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 10 மாதங்களும் கண்ணை இமை காப்பது போல கர்த்தர் உங்களை காப்பாற்றி இந்த 11வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க கிருபை செய்திருக்கிறார். இந்த வருடத்தை துவங்கின எத்தனையோ பேர் பாருங்க, இன்றைக்கு இல்லை. அதுவும் இந்த வருடத்தை எப்படியோ துவங்கினவங்க, ஆனால் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இல்லை. ஆனால் உங்களை என்னையும் இந்த வருடத்தின் துவக்கம் முதல் இந்நேர வரைக்கும் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். இப்படி இந்த 11வது மாதத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். இந்த மாதத்திற்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்களுடைய கூடாரத்தில் ஒரு சமாதானத்தை தேவன் தருவாராமா. அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாசஸ்தலத்தில் குறைவே இருக்காதுங்கிறார். அப்படி யாருடைய வாழ்க்கையில் குறைவே இல்லாமல் இருந்தது, அப்படி யாருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டார் அப்படின்னு நீங்கள் வேதத்தில் அநேக பேரை பார்க்கலாம். அதில் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பார் என்று சொல்லி ஏசாயா 51:2 சொல்லுகிறது. இப்போ அவருடைய கூடாரத்துக்குள்ள ஒரு சமாதான குலைச்சல் மாதிரி ஒரு சம்பவம் நடந்து விட்டது. அதை ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சமாதானமற்று இருந்த ஆபிரகாமின் கூடாரத்தை தேடிதான் கர்த்தர் மத்தியான வேளையில் சந்திக்க வந்தார். இப்பொழுது ஆபிரகாம் தேவனும் தேவதூதர்களும் வந்தபோது கூடாரத்தின் வாசலில் உட்கார்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1வது வசனம், பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார், அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான்கிறார். இப்போ ஏன் கூடார வாசலில் வந்து உட்கார்ந்தார் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சமாதான குலைச்சல். ஏன் அப்படின்னா 17வது அதிகாரத்தில் கர்த்தர் இனி உன் மனைவியை சாராய் என்று சொல்லாமல் சாராள் என்று அழைப்பாயாகன்ட்டார். இந்த சாராள் என்று அழைக்க ஆரம்பித்ததிலிருந்து தான் இந்த பிரச்சனை. சில நேரம் பாருங்கள், ஒரு அமைதியான ஒரு குளத்தில் ஏதாவது ஒரு கல் விழுந்துருச்சுனாலே, ஏதாவது ஒரு இடத்துல விழுந்த கல் அந்த குளத்தின் கரை வரைக்கும் அலை மாதிரி அடித்து கொண்டு இருக்கும். அதுபோல் சில கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தாலுமே நம்மளுடைய மாம்ச எண்ணங்கள் எனப்பட்டது நமக்கு அது ஒத்து கொடுக்காத போது சமாதான குலைச்சல் வருகிற மாதிரி இருக்கும். இப்போ ஆபிரகாம் வீட்டை தேடி கர்த்தர் வந்தபோது ஆபிரகாம் ஓடி போய் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து வணங்கி, சற்றே இங்கே இருங்க, இளைப்பாரி கொண்டு இருங்க, நான் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன் அப்படின்னார். அதன் அடிப்படையில் ஆபிரகாம் வீட்டுக்குள்ளே ஓடி போய் தன் மனைவியாகிய சாராளினிடத்தில் சொல்கிறார், இந்த வனாந்தரத்தில் நம்மளை விசாரிப்பதற்கு தேவனும் தேவனுடைய தூதர்களும் வந்திருக்கிறாங்க, 3 படி மாவை எடுத்து அப்பம் சுடு அப்படின்னு சொல்லிவிட்டு வேலைக்காரரிடத்தில் ஓடுறாருங்க. வேலைக்காரரிடத்தில் போய் இளங்கன்றை பிடித்து அடிங்க, நம்மளை தேடி தேவன் வந்திருக்கிறார் என்று சமைக்க சொன்னபோது வேலைக்காரர்கள் துரிதமாய் சமைத்தாங்க. ஆனால் சாராளம்மா அப்பம் சுடவே இல்லை. இதற்கு காரணம் என்ன? கர்த்தரை நம்பி வந்தோம், அவர் தான் தேசத்தை விட்டு வெளியே கூட்டி கொண்டு வந்தார், அவர் தான் வாக்கு தத்தமும் கொடுத்தாரு. ஆனால் இப்போ வரைக்கும் குழந்தையே இல்லையே. நம்ம எதையோ மாற்றிட்டோம், ஊரை மாற்றிட்டோம், பேரை மாற்றிட்டோம், வீட்டை மாற்றிட்டோம். ஆனால் நம்மளுடைய கஷ்டம், நம்ம பிள்ளை பிறப்பு என்பது இல்லையே என்கின்ற ஒரு சமாதான குலைச்சல் அந்த அம்மா இருந்ததுனால கர்த்தருக்கு அப்பத்தை சுடாமல் விட்டுட்டாங்க. இப்போ ஆபிரகாம் கர்த்தருக்கு என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா, 8வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் வெண்ணெய்யும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியிலே நின்று கொண்டிருந்தான், அவர்கள் புசித்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் விரக்தி வரும் பொழுது நம்மளால் ஆராதிக்க முடியாது, விரக்தி வரும் பொழுது நம்மளால் ஊழியம் செய்ய முடியாது. இந்த விரக்தியின் நிமித்தமாகத்தான் ஆபிரகாமினுடைய வேலைக்காரர்கள் இளங்கன்றை சமைக்கிற அளவுக்கு அவங்க தீவிரமாக இருந்தாங்க.
ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராள் அவங்க ஆபிரகாம் சொன்ன அப்பத்தை சுடலை. அப்போ குடும்பத்தில் ஏதோ ஒரு சமாதான குலைச்சல். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான சகோதரியே, சகோதரனே, கர்த்தர் என்றைக்கோ ஒரு நாள் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நிறைவேறாமல் இருக்குதே. எப்படி நிறைவேறும் அப்படின்னா, இந்த அம்மாவை கர்த்தர் சாராயிலிருந்து சாராளாய் மாற்றினது ஏதோ ஒரு பெயர் மாற்றம் கிடையாதுங்க. கர்த்தர் தன்னுடைய நாமத்தை வெட்டி சாராய்க்கு ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை தரித்தார். சாராய் அப்படிங்கிறத விட சாராள் என்கின்ற வார்த்தை ஏல் எலோஹிம் என்கின்ற ஏல்ல இருந்து வெட்டி வைத்தார். அதே போல ஆபராமா இருந்தவரை ஆண்டவர் அந்த ராமை வெட்டி எடுத்து ஹாமை கொண்டு வந்து தன்னுடைய நாமத்தை கொண்டு வந்து ஆபிரகாமினுடைய பெயரில் இணைத்தார். அவர் நாமத்தை மாத்திரம் இழக்கல, தன்னையே இணைத்து கொண்டார். ஆபிரகாமுக்காவது தன்னுடைய நாமத்தை இணைத்தாருங்க. உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு தன்னுடைய சரீரமெல்லாம் வெட்டப்பட்டு ஒவ்வொரு காயங்களுக்குள்ளேயோ கர்த்தர் நம்மை வைத்து நம்மளை பலப்படுத்துகிறார். அப்போ சாராள் என்கின்ற ஒரு பெயரில் புது சிருஷ்டியாக நம்ம மாறுறாங்க. வேதம் சொல்லுதுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயினாங்க. ஆனால் இந்த சாராள் அம்மாவுக்கு அது தெரியல. அதை உறுதிப்படுத்தும்படியாகவே தேவன் வீட்டிற்கு வந்து இப்போ சாராள் அம்மாவின் இடத்துல சொன்னதுக்கு அப்புறம் அவங்க செய்யாமல் இருந்த அந்த நேரத்திலும் கூட கர்த்தர் அங்கே கொடுக்கப்பட்ட இறைச்சியை புசித்த பின்பு ஆபிரகாமின் இடத்துல கேட்குறார், உன் மனைவியாகிய சாராள் எங்கே? இப்போ இந்த சாராள் என்கின்ற வார்த்தை ஆபிரகாமுக்குத்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமின் இடத்துல இந்த பெயரை சொன்னதின் நிமித்தமாகவே அதே பெயரிட்டு அழைக்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் சொல்கிறாரு, என் மனைவி கூடாரத்தில் இருக்கிறாள் என்றபோது கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு உட்பவ கால திட்டத்தில் வருவேன், அப்பொழுது நீ ஒரு குமாரனை தழுவி கொண்டு இருப்பாய் அப்படின்னார். இதை கேட்ட மாத்திரத்தில் சாராள் தன் மனதிற்குள்ளே நகைக்கிறாங்க. ஏதோ 4-5 பேர்த்திட்ட சொல்லி கைதட்டி சிரிச்சிருந்தா வெளியில் கேட்கணும்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சாராள் தன் மனதுக்குள்ளே நகைக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, இப்படி நடக்குமோ என்று சொல்லி சாராள் நகைக்கிறது என்ன அப்படின்னார். உடனே அந்த அம்மா, இல்லை நான் நகைக்கவில்லை அப்படின்னாங்க. ஆனாலும் கர்த்தர் சொன்னார், உன்னை மகிழ்ச்சி படுத்துவதற்கே உன் வீட்டிற்கு வந்தேன், நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் வந்தேன். ஆபிரகாம 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் முகம் குப்புற விழுந்து நகைக்க வைத்த தேவன் 18வது அதிகாரத்தில் இந்த ஈசாக்கு பிறக்க வேண்டும் என்பதற்காக சாராளையும் நகைக்க வைத்தார். ஒருவேளை கடந்த நாட்களில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போயிடுச்சு, இதுவரைக்கு காலதாமதம் ஆயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம். அதன் மித்தமாக உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு சமாதான குலைச்சல் வந்திருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத சொல்லுது ஏசாயா 51ஆம் அதிகாரம் 1ல், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பாருங்கள் என்றார். கட்டாயம் ஆபிரகாம்னால பிள்ளை பெற்றெடுக்க முடியாது தான், 100 வயது. சாராளால் குழந்தை பெற்றெடுக்க முடியாது தான், அந்த அம்மாவுக்கு 99 வயது. இவர்களுக்கு இல்லாத ஒன்றை தனக்குள்ளே இருக்கிறதை வெட்டி வைத்து ஆபிரகாமை இளவயது வாலிபனை போல மாற்றினார். சாராளை இள வயது ஒரு வாலிப பெண்ணை போல மாற்றினார். அப்பேற்பட்ட அந்த சாராளத்தான் அபிமெலேக்கு ராஜா 20வது அதிகாரத்தில் திருமணம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். ஆபிரகாம் அதற்கு அப்புறம் சாராளோடு கூட இருந்து சாராள் மரித்த பின்பும் மறுபடியும் கேத்துராள் எனப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் முடித்து இந்த இளமையை திருப்பி கொண்டு வந்த அதே கர்த்தர் தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, தன்னுடைய சரீரத்தை வெட்டி உங்களுக்கு கொடுத்திருப்பாருனா, தன்னுடைய இரத்தத்தை உங்களுக்காக இந்த பூமியில் சிந்தியிருப்பாருனா, அவருடைய மாம்சத்தில் இரத்தத்தில் இணைக்கப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். எது சமாதான தடையாக இருந்ததோ, ஒருவேளை வீட்டு காரியங்களாக இருந்திருக்கலாம், அல்லது பிள்ளையை குறித்த காரியங்களாக இருந்திருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலுமே தேவன் வாக்கு பண்ணினதை நிச்சயம் நிறைவேற்றுவார். முதலாவது காரியம், சமாதானம் இல்லாமல் இருந்த ஆபிரகாமின் வீட்டிற்கு தேவன் தேடி வந்து சமாதானம் கொடுத்ததுனால 21வது அதிகாரம் ஆதியாம புஸ்தகத்தில்
அதே வீட்டில் ஈசாக்கு பால் மறக்க பண்ணி ஆபிரகாம் மிகப்பெரிய ஒரு விருந்து பண்ணினாராமா. அதனால தாங்க வேதம் சொல்லுது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள் அப்படின்னார். அப்போ அவங்களுக்கு பெற்றெடுப்பதற்கு வயசும் இல்லை, பெற்றெடுப்பதற்கு சரீரத்தில் பலனும் இல்லை. ஆனால் தேவன் அந்த பலத்தை தன்னுடைய நாமத்தை வைத்து கொடுத்தார். அதே மாதிரி இந்த நாட்களில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிற தேவனிடத்தில் நீங்கள் வந்து, ஆண்டவரே உடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் இணைந்து வாழ்ந்து பாருங்கள். எந்த இடத்துல தோல்வி அடைந்தீர்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலை சிறக்க பண்ணுவார். இரண்டாவது காரியம்தான் இதே யோபுவின் புஸ்தகம் 5:24 பின்பகுதி சொல்லுகிறது, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். இன்னைக்கு எல்லோர் வீட்டிலையும் ஏதோ ஒரு குறைங்க. அந்த குறையினாலேயே என்ன ஆயிடுது, சரியாக சாப்பிட முடியறதில்ல, சரியாக தூங்க முடியறதில்ல, எதையோ மண்டையில் போட்டு நம்ம, அதாவது யாரிடத்தில் சொன்னால் இது நிவர்த்தி ஆகும்னே தெரியாமல் நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் ஒரு வீட்டில் ஒரு மிகப்பெரிய குறை வந்து விட்டது. என்ன குறைனா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்த தீர்க்கதரிசி கடனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் இறந்து போயிட்டார். இந்த இறந்து போனது நிமித்தமாக அவங்க மனைவி விதவியாயிட்டாங்க. ஆனால் வாங்கின கடன் உயிரோடு இருந்தது இல்லாமல் கடன் நாளுக்கு நாள் வளர ஆரம்பிச்சிருச்சு. வட்டி குட்டி போட்டு, குட்டி வட்டி போட்டு இன்றைக்கு மிகப்பெரிய கனதொகையாக மாறிடுச்சு. இப்போ இந்த கனதொகையை கட்ட இந்த அம்மாவுக்கு நிர்வாகம் இல்லாததுனால அந்த தீர்க்கதரிசியினுடைய 2 பிள்ளைகளையும் கடன் கொடுத்தவங்க வந்து எடுத்துகிட்டு போக வந்துட்டாங்க. எப்படி இந்த நாட்களில் ஒரு வேளை இஎம்ஐயில் கார் லோன் வாங்கியிருந்தா, பைக் லோன் வாங்கியிருந்தா, வீட்டு லோன் வாங்கியிருந்தா, அந்த லோன் கட்ட முடியல அப்படின்னா வீட்டுக்கு ஜப்தி போடுறதுக்கு நோட்டீஸ் போடுற மாதிரி, ஒரு வேளை காரை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃபைனான்ஸ்காரை வர்ற மாதிரி, பைக் எடுத்துகிட்டு போக வர்ற மாதிரி, இப்போ 2 பிள்ளைகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கடன்காரன் வந்துட்டான். இப்போ இந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைகளை அடிமையாக போகணுங்கிற விருப்பம் இல்லை. அந்த நாட்களில் எலிசாவின் இடத்துல தேடி ஓடி வர்றாங்க. ஓடி வந்து எலிசாவின் இடத்துல தன்னுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் சொல்கிறாங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அந்த அம்மா எலிசாவின் இடத்துல எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை அப்படின்னாங்க. அதாவது இறந்து போன தீர்க்கதரிசி எலிசாவினுடைய அடியான். அப்போ ஒரு அடிமைக்கு மனைவியாக இருக்கிறாங்கன்னா அவங்களும் அடிமை. இந்த அடிமைக்கு பிறந்த பிள்ளைகளும் அடிமை தான். நியாயப்பிரமாண புஸ்தகம் சொல்லுதுங்க, ஒரு இஸ்ரவேலனிடத்தில் அடிமையாக இருக்கிற காலகட்டத்தில் அவன் திருமணம் முடிக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை அவன் திருமணம் முடித்தானா அவன் மனைவியும் அடிமையாயிருவாங்க. அப்படி திருமணம் முடித்து பிள்ளைகள் பிறந்துட்டா பிள்ளைகளும் அடிமை. அப்போ ஒரு இஸ்ரவேலனுக்கு ஜூபிலி ஆண்டு எனப்பட்ட ஒரு ஆண்டு வரும் பொழுது அடிமையானவனுக்கு இயற்கையாகவே விடுதலை வந்துடும். ஆனால் அவன் கல்யாணம் முடித்த மனைவிக்கு வாழ்நாளெல்லாம் விடுதலையே கிடையாது, பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கே விடுதலை கிடையாது. அதனால தான் நான் அடிமையாக இந்த எஜமானிடத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு மனப்பூர்வமாக அவன் சொல்லுவான் என்றால், வீட்டின் கதவுள் வைத்து அவனுடைய காதில் ஓட்ட போட்டு அவனுக்கு கம்மல் மாட்ட கடவார்கள்ங்கிறார். அப்போ அடிமையின் அடையாளம் என்னன்னா, அவன் மன விருப்பப்பட்டு தான் அடிமையாக இருந்தானே தவிர இவனை வேறு ஒரு காரணத்துக்காகவும் முதலாளி அடிமைப்படுத்தவில்லை என்பதற்கு அடையாளமாக இதை செய்ய சொன்னார். அப்போ இந்த எலிசாவுக்கு அவங்க இறந்து போன தீர்க்கதரிசியும் அடிமை, தீர்க்கதரிசியினுடைய மனைவியும் அடிமைனா பிள்ளைகள் எப்படிங்க கடன்காரனுக்கு அடிமையாக முடியும்? அதுபோல் வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தர் இயேசு எனும் நாமத்தில் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமிக்கு வந்தார். இந்த மனுஷ சாயலாய் வந்து உங்களையும் என்னையோ அவருடைய மனவாட்டி ஆக்குவதற்கு தான்
அவருடைய சரீரத்தில் அவ்வளவு பாடுகள் பட்டு அவருடைய கைகளிலும் கால்களிலும் காயங்கள் மாத்திரமில்லைங்க, அங்கே சொல்லப்பட்டு ஒரு அடிமைக்கு எப்படி தழும்பு இருக்குமோ அதே போல் அவருடைய விழாவில் கை வைத்து பாருங்கள், அங்கே ஓட்டை இருக்குதுங்கிறார். அப்போ அங்கே எஜமானனும் அடிமை, எஜமானனுடைய மனைவியும் அடிமை, அப்போ எஜமானுடைய பிள்ளைகளும் அடிமைகள் அத்தனை மாறணும். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் முதலாவது தேவனுக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுக்காம நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை மாறவே மாறாதுங்க. நீ ஜெபம் பண்ணிட்டோம், ஒரு வேளை தேவ மனிதர்கிட்ட சொல்லிட்டோம், அதனால எல்லாம் மாறிடுனா, எத்தனையோ பேர் தேவ மனிதர்கிட்ட எத்தனையோ விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, ஒன்றுமே நடக்கலை. இதற்கு காரணம் என்னன்னா, இவர்கள் தேவ மனிதனை நம்பிட்டு தான் இருந்தாங்களே தவிர தங்களை தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கல. வேதத்தில் எங்கெங்கெல்லாம் நடக்கக்கூடாத இடத்துல அற்புதமான காரியங்கள் நடந்ததோ அங்கெல்லாம் அவர்களுடைய ஜெபம் பாருங்க, அடிமை அடிமை என்று சொல்லி ஜெபிச்சிருக்கிறாங்க. அன்னாளுக்கு அநேக நாட்கள் குழந்தை இல்லைங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் சொல்லுது, உம்முடைய அடியாளினுடைய சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் குமாரனை தந்தாள், உம்முடைய அடியாள் வாழ்நாள் முழுவதும் அவனை உமக்கென்றே வளர்த்துவேன்னு அடியாள் நாங்கள். அதே போல் மரியாளை தேவதூதன் சந்திக்க வந்தபோது கூட இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நான் புருஷனை அறியேனே, புருஷனை அறிந்து இருக்கிற எங்கள் சொந்தக்கார எலிசபெத் அம்மாவுக்கும் சகரியாவுக்குமே குழந்தை இல்லாத போது புருஷனை அறியாத எனக்கு எப்படி ஆகும் என்ற நினைவில் இந்த அம்மா கேட்குறாங்க. அப்பொழுது தான் கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்ன தேவனால் கூடாத காரியம் சார்? உலகத்தில் சூரியன் எனப்பட்டதே ஒன்று இல்லை. தேவன் உலகத்துக்குள்ளே வந்தார், அவர் நினைச்சார் சூரியன் உண்டாக கடவுனார், உண்டாயிடுச்சு. மனுஷனே பூமியில் இல்லை, தேவன் மனுஷனை இவ்விதமாக சிருஷ்டிக்கணும்னு அவர் விருப்பப்பட்டார், மனுஷனை அவர் சாயலாக சிருஷ்டித்தார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார், நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அடிமைன்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா எப்படி நடக்குன்னு தெரியாதுங்க, தேவன் அற்புதமாய் நடத்துவார். இப்போ மரியாளுடைய வார்த்தைக்கு தேவதூதன் சொல்கிறார், பரிசுத்தாவி உன்மேல நிழலிடும், அப்பொழுது இயேசு உற்பவதி ஆவார்னார். அப்போ அந்த நேரத்தில் மரியாள் சொல்கிறாங்க, இதோ என் ஆண்டவனுக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படியே எனக்காக கிடவுதுனாங்க. அப்போ இறந்து போன ஊழியக்காரர் மாத்திரம் அடிமையாக இருக்கிறது குடும்பத்தில் வறட்சியை மாற்றாது. விட்டு போயிருக்கிற மனைவியும் கர்த்தருக்கு அடிமையாகணும், பிள்ளைகளும் அடிமைகளாகணும். பாருங்கள், ஒரு இடத்துல பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, முற்காலத்திலே நாம் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோ இப்பொழுது கிறிஸ்து இயேசுவினால் மீட்கப்பட்டிருக்கிறபடினால உங்கள் அவயங்களை துரீச்சைக்கு ஏதுவாக பேணிக்கொள்ளாமல் தேவனுடைய நீதிக்கென்று அடிமைகளாய் ஒப்பு கொடுங்கள்னார். இப்போ இந்த அடிமை அடிமை என்ற வார்த்தையில் தான் எலிசாவே பேசுகிறார். நீ வீட்டுக்கு போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்களிடத்தில் காளி பாத்திரத்தை வாங்கி நீயும் உன் பிள்ளைகளும் உன்னிடத்தில் இருக்கிற இந்த ஒரு குடத்தை எண்ணெத்தை எடுத்து காளி பாத்திரத்தில் நிரப்புங்கள் என்று சொல்லி அனுப்பினார். ஆனால் அந்த அம்மா பாருங்க, அந்த வார்த்தையின்படியே புறப்பட்டு போய் தான் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் தான் இருக்கிற எண்ணெயை வார்த்தாங்களே தவிர அக்கம் பக்கத்தில் இருந்து பாத்திரம் வாங்கவே இல்லை. சில நேரங்களில் நான் முழுவதுமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 5வது அதிகாரத்தில் இராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் அகப்படாத பேதுருவையே தேவன் சந்திக்கிறார். சந்திக்கிற போது 4-5 வசனங்களில் சொல்லுகிறது, பேதுருவே ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் அப்படிங்கிறார். ஆனால் பேதுரு உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறனர். கர்த்தர் சொன்னார், நான் பேச பேச கடலில் மீன்கள் உற்பத்தி ஆகுது, என் கண்ணில் கடலெல்லாம் மீன் தெரியுது, நீ உன்னிடத்தில் எவ்வளோ வலை இருக்குதோ எல்லா வலையும் போடுனார். ஆனால் பேதுரு பார்த்தீங்கன்னா ராத்திரியெல்லாம் பட்ட கஷ்டம்தான் தலையில் இருக்குது ஆண்டவரே, அதனால் வந்தால் லாபம் வராட்டினாலும் 2 வலை தானே போட்டோம், அதனால் 1 வலை தானே போட்டோம், ஒரு நஷ்டம் இல்லைன்னு தன்னிடத்தில் இருக்கிற வலையை போட்டார். பாருங்கள், இதனுடைய ரிசல்ட் என்னன்னா வலையே கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் வந்துருச்சு. இப்போ தான் படகை நிரப்பிட்டு தன்னுடைய சிநேகிதருக்கு செய்கை காமிச்சார். அதே இருந்தையே தான் நமக்கு இருக்கும் பாருங்க. கர்த்தருடைய வசனத்தை முழுசாக நம்ப முடியாதபடி, ஏன்னா ஆதாமுக்குள்ளேயும் ஏவாளுக்குள்ளேயும் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி உள்ளே வந்ததுனால
எல்லோருக்குள்ளே இது வருது. நம்பாமலோ இருக்கிற மாதிரி என்ன வருது, நம்புற மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். ஒருவேளை அன்றைக்கு பேதுரு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வலைகள் அத்தனையும் போட்டிருந்தார்னா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லோருக்கும் பேதுருவின் மூலமாக மீன் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி தான் இங்கே இந்த அம்மா அக்கம்பக்கத்தில் இருக்கிற மக்களிடத்தில் பாத்திரத்தை வாங்காமல் தன்னிடத்தில் இருக்கிற பாத்திரத்தில் எண்ணெயை நிரப்புனதுனால பிள்ளையினிடத்தில் இன்னும் பாத்திரம் கிடும்னா வீட்டில் இருக்கிற பாத்திரம் தானே இருக்கும், பாத்திரமே இல்லை. நிரம்பினதை ஒரு பக்கம் வைக்குமோ காலியானதை ஒரு பக்கம் வைக்கும்படியா எலிசா சொன்னார். ஆனால் இருக்கிறதே கொஞ்சம் பாத்திரம் என்ன நின்று போயிட்டு. இப்போ நம்ம எலிசாவின் இடத்துல ஓடி வர்றாங்க. ஓடி வந்து தான் சொல்கிறாங்க, பாத்திரங்களெல்லாம் எண்ணெயினால் நிரம்பி இருக்கு, என்ன செய்வது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், எரிஞ்சவன் வீட்டில் புடுங்கினது மிச்சம்னு நினைப்பாங்க. ஒரு வீடு பற்றிக்கிட்டு எரியுது அப்படின்னா, ஆனால் அதில் போய் எதையாவது கொள்ளையடிக்கலாமா, அந்த வீட்டினுடைய நெருப்பு அணைகளா, அந்த வீட்டினுடைய மக்களை காப்பாற்றலாம், அந்த எண்ணம் இருக்காது. இதிலிருந்து எனக்கு தசமபாகம் எடுத்து கொண்டது கொடு, இதிலிருந்து எனக்கு காணிக்க கொடு, நான் தானே உனக்கு கவுன்சிலிங் கொடுத்தேன். சார், ஏழையை விசாரிக்க வேண்டிய திருச்சபை ஏழையை விசாரிக்கல. ஏழைகளை கூப்பிட்டு அவளுடைய கஷ்டத்தை பேணி காத்து கொள்ள வேண்டும் என்று தான் கர்த்தர் கானான் தேசத்துக்குள்ளே உள்ளே போகும்போதே யோசுவாவின் இடத்துல சொன்னார். ஆனால் அந்த அம்மா விதவையாக இருக்கிறான்னு கூட பார்க்கல, பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போகிற அளவுக்கு இஸ்ரவேலுடைய நிலைமை அப்படி இருந்தது. ஆனால் எலிசா அப்படி கிடையாது, நல்ல மறுரூபமான மனுஷன். நீ போய் எண்ணெயெல்லாம் விற்று கடனை கட்டிட்டு மீத இருக்கிறத வைத்து ஜீவனம் பண்ணுனார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அம்மா வீட்டிலையாவதோ ஒரு கூட எண்ணெய் இருந்தது. ஆனால் அக்கம் பக்கத்தில் எத்தனையோ பேர் வீடுகளில் காலி பாத்திரம் தாங்க இருந்தது. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் உங்கள் கடன் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கலாம், ஆனால் அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவ மனிதர்களை கொடுத்திருக்கிறார், திருச்சபையை கொடுத்திருக்கிறார். ஒரு கூட எண்ணெயாக இருக்கலாம், ஆனால் அது தேவனுடால் கொடுக்கப்பட்ட வேல்யூபிளானது. கடந்த நாட்களில் கூட செய்தியில் வருகிறது, ஒரு அரசு பணியில் உயர் பதவியில் இருந்தவர் ஷேர் மார்க்கெட்டில் தன்னுடைய பணத்தை போட்டு அதில் அநேக நஷ்டம் அடைந்ததுனால தன்னுடைய மனைவியினுடைய குரவலை அறுத்து கொன்று தன்னுடைய பிள்ளைக்கு பாய்சனை கொடுத்து இவர் போய் ட்ரெயின் முன்னாடி விழுந்து செத்து போயிட்டார். சார், கடன் ஒரு மனுஷனுக்கு எங்கே கொண்டு போய் தள்ளிடுச்சுன்னா, மனைவியை கொலை பண்ண வச்சிருச்சு, பிள்ளையை கொலை பண்ண வச்சிருச்சு, தானும் தற்கொலை பண்ண வச்சது. இதுதான் காலியான பாத்திரம். ஆனால் நம்மளுடைய வாசஸ்தலத்துக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் இருக்குதுன்னா அந்த எண்ணெயை வேலையை பார்க்க தெரிந்து கொள்ளணும். பாருங்க, ஒரு நல்ல திருச்சபைக்கு போகிறீங்களா, அந்த திருச்சபையை வேலையை பார்க்க ஆரம்பிங்க. நல்ல ஊழியரை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா, அதை வேலையை பார்க்க ஆரம்பிங்க. கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றுங்க வேல்யூபிளானது. ஒருவேளை மனிதன் உருவாக்கின திராட்சரசம் 7 நாள் பலவிதமாக பக்குவப்படுத்தி பலவிதமாக திடப்படுத்தி அது ஒருவேளை திருமண வீட்டிற்கு வந்திருக்கலாம். ஆனால் அது மனிதன் படைத்தது. ஆனால் மனிதனை படைத்த தேவன் கொடுக்கிற தண்ணீரே திராட்சரசத்தை காட்டிலும் மதுரமானதாமா. அப்போ தண்ணியே திராட்சரசத்தை காட்டிலும் மதுரமானதுன்னா தேவன் திராட்சரசத்தையே கொடுத்தாருன்னா அது எவ்வளோ மதுரமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த கடன் பிரச்சனையின் நிமித்தமாய் சமாதானமற்று இருந்த இந்த குடும்பத்திற்கு கடனை கட்டி தீர்ப்பதற்கு பரிசுத்தமான ஒரு ஆலோசனை கொடுத்தார். அதன் மித்தமாய் வீட்டில் வாசஸ்தலத்தில் ஒரு நிறைவை தேவன் காண உதவி செய்தார். இந்த மாதத்தில் நீங்கள் விசுவாசிங்க, உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நிறைவை தருவார், ஊழியத்தில் நிறைவை தருவார், வீட்டில் நிறைவை தருவார். 2 காரியத்தை மறந்துடக்கூடாது. ஒன்று, சமாதானம் இல்லாததற்கு காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற விதமாக நான் ஃபங்க்ஷன் ஆகாததுனால தான். 2வது காரியம், நான் தேவனுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கும்போது என்னுடைய குறைவுகளும் தேவனுடைய மகிமையில் நிறைவாகும். இப்படி இந்த மாதத்தில் உங்களுக்கு சமாதானத்தையும் நிறைவையும் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, என்ற ஆபிரகாமினுடைய வீட்டில் மத்தியான வேளையில் ஆண்டவரே, ஆபிரகாம் வாசல் வரைக்கும் வரத்தக்கதாக வீட்டுக்குள் இருந்த அந்த சமாதான குலைச்சலை நீர் வீடு தேடி சென்று ஆண்டவரே அந்த சமாதான குலைச்சலை மாற்றி
ஆபிரகாமின் வீட்டிற்கு சமாதானத்துக்கு தேவையான பிள்ளையும் கொடுத்து சமாதானத்துக்கு தேவையான வார்த்தையும் கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அதுபோல தீர்க்கதரிசியினுடைய மனைவி ஆண்டவரே எலிசாவின் இடத்தில் வேண்டிக் கொண்டபடியே அதாவே ஒரு அற்புதமான ஆண்டவரே காரியத்தை வாசஸ்தலத்தில் கட்டளையிட்டு குறைவை மகிமையில நிறைவாக்கினீரே, நன்றி. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் சமாதானம் உண்டாக நான் கட்டளையிடுகிறேன் அப்பா. குறைவுகள் நிறைவாக கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. எப்படியாவது இந்த கடனிலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டுமே என்று ஏங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் தேவன் நல்ல வழிவாசல்களை திறப்பீராக ஆண்டவரே. கடனை கட்டி தீர்க்கிறது மாத்திரமல்ல, மீதம் எடுத்து ஜீவனம் பண்ண தேவனுடைய மகிமை உடைய பிள்ளைகளுடைய வாசஸ்தலத்தில் இறங்கி வர நான் செபிக்கிறேன். அற்புதத்தை செய்கிறதற்காய் நன்றி. தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கிற பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுவதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகள் வாழ்வது மாத்திரமல்ல, அநேகரை வாழ வைக்க நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த மாதத்தில் சமாதானத்தையும் நிறைவையும் தந்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள மிஷனரி சகோதரர் ஜெயபால், இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்கள், சேலையூர், சென்னை, தென்னிந்தியா. மிஷனரி பிரதர் ஜெயபால், ஜீசஸ் பிளஸ் மினிஸ்ட்ரீஸ், சேலையூர், சென்னை, சவுத் இந்தியா.